அதிர்ஷ்டம் என்பது மனிதனால் உருவாக்கப்படுவதில்லை, அது தெய்வ அருளால் தான் உருவாகக்கூடியது. அப்படிப்பட்ட அருளை நீ என் மூலமாக பெற்றிருப்பதால் இப்போது அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றாய். நம்பிக்கை வைத்தவன் தவிக்க மாட்டான் என்பதுதான் என்னுடைய வாக்கு. உன் ஒவ்வொரு காரியமும் தெய்வத்தின் அனுமதியோடு தான் நடந்து கொண்டிருப்பதால் அதிர்ஷ்டம் இப்பொழுது உன்னை தேடி வரும். உன் நல்ல மனதுதான் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமாக இந்த இடத்தில் செயல்பட்டது. உன்னுடைய எண்ணம் எப்படியோ அப்படிதான் உன்னை சுற்றி நிகழ்வுகளும் நடக்கும். எப்பொழுதும் நீ நல்லதை நினைத்ததால் நல்ல சக்திகள் உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கின்றது. ஒருவருக்கும் நீ தீமையை கனவில் கூட நினைத்தது இல்லை. ஒவ்வொரு முறையும் இல்லை என்ற பொழுதிலும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் தான் உன் மனதிற்குள் மேலோங்கி இருந்தது. பிறருடைய மகிழ்ச்சியில் நீ எப்பொழுதும் இன்பத்தை கண்டிருக்கின்றாய். இவை அனைத்தும் சேர்ந்துதான் அதிர்ஷ்டத்தின் ஆற்றலை உன் வாழ்க்கையில் இப்பொழுது பல மடங்கு உயர்த்த வந்திருக்கின்றது. உன்னுடைய சிந்தனையின் சுத்தம், சிந்தனை துகள்தான் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். எதிர்மறையாக நினைத்தால் எதிர்மறை நிகழ்ச்சிகள் தான் காத்திருக்கும். எல்லாம் சரியாகிவிடும், நன்றாகிவிடும் என்று மனதில் நினைத்தால் அந்த அதிர்ஷ்டம் உன்னிடம் பாய்ந்து வரும். என் வாழ்க்கையில் நல்லவை மட்டுமே நடக்கும் என்று எப்பொழுதும் நினை. அதிர்ஷ்டம் தன்னம்பிக்கை உள்ளவரை தான் தேர்ந்தெடுக்கிறது. நம்பிக்கை இல்லாத மனம் தன்னை தான் இழந்துவிடும். நான் முயற்சி செய்கிறேன், கடவுள் என்னோடு இருக்கின்றார், எது நடந்தாலும் தைரியத்தோடு நான் செயல்படுவேன் என்ற அந்த நம்பிக்கை உன்னிடம் இருந்ததால் இப்பொழுது அது பேரதிர்ஷ்டத்தின் அடித்தளமாக மாறி உன் வாயிலில் வந்து நிற்கின்றது. யாரை நேசித்தாலும் நிபந்தனையின்றி நேசி. அன்பு கொடுத்தவருக்கு அதிர்ஷ்டம் திரும்ப நிச்சயம் கிடைக்கும். தெய்வம் அன்பை சோதிக்கும், ஆனால் வெற்றி பெற்றவருக்கு அருள் அதிகரிக்கும். அன்பே தெய்வம், அந்த தெய்வமே அதிர்ஷ்டம். பேரதிர்ஷ்டத்தை பெற விரும்புபவர்கள் எப்பொழுதுமே கொடுக்க தெரிந்தவர்களாக தான் இருப்பார்கள். நீ தரும் பொழுதுதான் பிரபஞ்சம் உனக்கு திரும்பி தரும். ஒரு நிமிடம் நினைத்துப்பார், ஒரு நபருக்கு நீ புன்னகை கொடுத்தால் அது தெய்வ சிந்தனையிலிருந்து வரும் அந்த அதிர்ஷ்டத்தின் விதைதான். நீ புன்னகைத்தால் தான் அவரும் புன்னகைப்பார். நீ கோபப்பட்டால் மீண்டும் கோபப்படுவார். நாம் என்னவாக ஆகின்றோமோ அதுதான் நமக்கு திரும்பவும் கிடைக்கின்றது. நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யும் பொழுது அது நமக்கு திரும்பவும் கிடைக்கின்றது. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அடைய முடிவதில்லை. சில சமயம் அமைதியாக காத்திருக்க தெரிந்தவர்தான் உண்மையான அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே அமைதியான இதயத்தில் நுழையும். அப்படி அமைதியோடு நீ காத்திருந்ததால் தான் இப்பொழுது அந்த அதிர்ஷ்டம், அந்த புனிதத்தின் நிலை உன் வாழ்வை வந்து அடைந்திருக்கின்றது. அவசரப்படுபவர்களுக்கு, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு தெய்வம் துணை நிற்பது இல்லை. பொறுமையோடு காத்திருப்பவருக்கு, நம்பிக்கை வைத்திருப்பவருக்கு தான் தெய்வம் நின்று துணை செய்யும். தற்காலிக அதிர்ஷ்டத்தை யார் வேண்டுமானாலும் பெறலாம், ஆனால் அதை எப்பொழுதும் அவர்களால் தக்க வைத்து கொள்ள முடியாது. காரணம், அவர்களிடம் நேர்மை இல்லாமல் இருந்தது. ஆனால் உண்மையோடு நடந்து கொண்டவர்களுடைய அந்த அதிர்ஷ்டமானது நிலைத்து நிற்கக்கூடியது. தற்காலிகமாக கிடைப்பதற்கு பெயர் அதிர்ஷ்டமல்ல, நன்மை நிலைத்திருந்தால் அதுதான் அதிர்ஷ்டம். உன்னுடைய தொடர் பிரார்த்தனை தான் அதிர்ஷ்டத்தின் ரகசியம். எத்தனை முறை என் பேரை மனதிற்குள் அமைதியாக சொன்னாய். உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் மலரட்டும் என்று அப்பொழுது நான் வாக்கு கொடுத்தேன். எல்லாவற்றையும் நல்லதாய் நினைக்கின்றாய், உனக்கு நல்லது நடக்கட்டும் என்று நான் வாக்கு கொடுத்தேன். உன் மன உறுதியான பிரார்த்தனைக்கு கிடைத்த பரிசுதான் இந்த அதிர்ஷ்டம். பேரதிர்ஷ்டம் இப்பொழுது உன்னை தேடி வரும். நல்லது நடக்கும்.